பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கேரளாவில் +2 தேர்வு எழுதியவர்களுக்குண்டான ரிசல்ட் ஒரு வாரத்துக்கு முன்பாக தமிழகத்திலும் இருந்தது. அல்லேலூயா. இதில் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றீங்க, எத்தனை பேர் தோல்வி அடைந்தீர்கள் என்று தெரியவில்லை. தோல்வியை அடைந்தவர்களுக்கும் ஜெயத்தை பெற்றவருக்கும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். தோல்வி அடைந்தவர்கள் தயவு செய்து தவறான முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம். அது உங்களுடைய தாயும் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெயித்தவர்களும் தோற்றவர்களும் ஒருவருக்கொருவர் உங்களை தேற்றுகிற வார்த்தைகளை பேசி சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கு மீண்டுமாக தோற்றவர்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை மீண்டுமாக எதில் நம்ம தோற்று போனோமோ அதை மீண்டும் எழுதி எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்க வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிறது என்று. அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாத எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் அது தோல்வியில தான் நிற்கும். இப்ப பாருங்க, குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதாம். அல்லேலூயா. நாளைக்கு யுத்தத்துக்கு போக வேண்டும் என்றால் அந்த குதிரை பல நாட்களாக ட்ரைனிங்ல இருந்தா மட்டும்தான் யுத்த களத்துல ஜெயிக்கும். அதுபோலதான் நம்ம பிள்ளைகளுடைய தேர்வு. அல்லேலூயா. அந்த தேர்வுல தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் நம்ம ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் நிச்சயமாகவே ஜெயத்தை பெறுவார்கள். அதைத்தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா.